வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் பாத்திமா பஸ்னா. கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் கத்ரின் மார்ட்டின் மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பட்ரிக் ஆகியோரை இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் திங்கட்கிழமை நாளை கூட்டாக சந்திக்க உள்ளனர். கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் கத்ரின் மார்ட்டின் நேற்றைய தினம் கிழக்கு மாகாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். இலங்கைக்கான உயர்ஸ்தானிகராக பதவியேற்றதன் பின்னர் முதன்முறையாக கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்திருக்கும் அவர் 3 நாட்கள் அங்கு தங்கியிருந்து பல்வேறு தரப்பினர்களுடன் சந்திப்புகளை நடத்தவுள்ளார். அதேவேளை பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பட்ரிக்கும் கிழக்கு மாகாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அதன்படி கனேடிய மற்றும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் பாராளுமன்ற மற்றும் பிராந்திய மட்ட பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நாளை திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு மட்டக்களப்பில் நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சாணக்கியன், தமிழரசு கட்சி வாலிப முன்னணி உறுப்பினர்கள், மகளிர் பிரிவு உறுப்பினர்கள், மட்டக்களப்பு மாநகர சபை மேயர் சிவம் பாக்கியநாதன் மற்றும் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் கே துரை ராஜசிங்கம் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இதன்போது மயிலந்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரம், படையினரால் கையகப்படுத்தப்பட்டு இன்னமும் விடுவிக்கப்படாமல் உள்ள காணிகள், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம், பயங்கரவாத தடை சட்டத்தின் தொடர் பிரயோகம் என்பன உள்ளடங்கலாக தமிழ் மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள் மற்றும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படாமை குறித்து இரு நாட்டு உயர்ஸ்தானிகர்களிடமும் விரிவாக எடுத்துரைக்கப்பட உள்ளது. மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயிசு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கை வருகை தரவுள்ளார். 2023 ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் முகமது முயிசு இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் வருகை தரும் மாலைதீவு ஜனாதிபதி எதிர்வரும் 6ஆம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார். இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட உள்ளன. மாலைதீவு ஜனாதிபதியின் இந்த வருகையை முன்னிட்டு இன்று முதல் வரும் 6ஆம் திகதி வரை கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. ரஷ்ய கூட்டமைப்பின் சுகாதார அமைச்சர் மிகைல் முராஷ்கோ தலைமையிலான பிரதிநிதிகள் குழு ஒன்றும் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று நாட்டை வந்தடைய உள்ளது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான சுகாதாரத்துறை மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ரஷ்ய சுகாதார அமைச்சர் இலங்கையின் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவுடன் கலந்துரையாடல்களை நடத்துவார் என சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலதிகமாக ரஷ்ய சுகாதார அமைச்சர் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத்தையும் சந்திக்க உள்ளதுடன் நாளை கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடம் ஆகியவற்றிற்கும் விஜயம் செய்ய உள்ளனர். இன்று வருகை தரும் ரஷ்ய சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் எதிர்வரும் 5ஆம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருப்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாருடைய வழக்கை முதலில் விசாரிக்க வேண்டும், யாரை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று பெலவத்த கட்சி காரியாலயமே தீர்மானிக்கிறது. மே தின கூட்டத்தில் தொழிலாளர்களின் உரிமை பற்றி ஜனாதிபதி ஆளும் தரப்பினர் பேசவில்லை. எம்மை சிறைக்கு அனுப்புவது பற்றியே பேசுகிறார்கள். இவ்வாறான அச்சுறுத்தலுக்கு நாங்கள் ஒருபோதும் அச்சமடையப் போவதில்லை. அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கலனி விகாரையில் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாட்டின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது:
தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு போலியான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியது. அந்த வாக்குறுதிகள் போலியானவை என்று மக்கள் இன்று விளங்கிக் கொண்டுள்ளதால் அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டுள்ளது. இவர்களின் அரசியல் கொள்கை இதுவே. பொய்களை நாங்கள் சுட்டிக்காட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை அரசாங்கத்துக்கு கிடையாது. வழக்குகளை குறிப்பிட்டு எம்மை அச்சுறுத்த முடியாது. யாருடைய வழக்கை முதலில் விசாரிக்க வேண்டும், யாரை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று பெலவத்த கட்சி காரியாலயமே தீர்மானிக்கிறது. மே தின கூட்டங்களில் தொழிலாளர்களின் உரிமை பற்றி ஜனாதிபதி உட்பட ஆளும் தரப்பினர் பேசவில்லை. எம்மை சிறைக்கு அனுப்புவது பற்றியே பேசுகிறார்கள். இவ்வாறான அச்சுறுத்தலுக்கு நாங்கள் ஒருபோதும் அச்சமடையப் போவதில்லை. அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவோம். 323 கொள்கலன்கள் விடுவிப்பு பற்றி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்த டான் பிரசாத் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். 2.5 மில்லியன் டாலர் மோசடி விவகாரத்தில் திரைசேரியின் முன்னாள் உதவி பணிப்பாளர் உயிரிழந்துள்ளார். இது சந்தேகத்துக்கிடமானது என்றார். இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டின் கீழ் 2 பேரை ஈரான் தூக்கிலிட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரானுக்கு எதிராக பிப்ரவரி 28 இராணுவ நடவடிக்கையை அறிவித்துள்ளனர். அமெரிக்க படைகள் நடத்திய முதல் அதிரடி தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி உட்பட பல தலைவர்கள் கொல்லப்பட்டனர். அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படையினர் முன்னெடுத்த இந்த போர் நடவடிக்கையில் இஸ்ரேலுக்கு பலர் உளவாளிகளாக செயல்பட்டதாக ஈரான் சந்தேகமடைந்துள்ளது. அதன் அடிப்படையில் பலரை கைது செய்தும் ஈரானிய அதிகாரிகள் விசாரணை செய்து தண்டித்து வருகின்றனர். அந்த வகையில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படையினருக்கு உளவு பார்த்ததாக யாகோப் கரிம்போர் மற்றும் நாசர் பெக்சாதே ஆகிய 2 பேர் மீது ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேலின் உளவுத்துறையானது மெசாட்டிற்கு யாகோப் பல்வேறு தகவல்களை வழங்கியதாக கூறப்படுகிறது. அதேபோல நாசர் பெக்சாதே நாட்டின் அணுசக்தி திட்டங்கள், அரசு மற்றும் மத தலைவர்கள் குறித்து முக்கியமான தகவல்களை வழங்கியுள்ளார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரின் மீதும் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஈரான் உச்சநீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு இன்று மரண தண்டனையானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 13 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 4 பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 13 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் நடத்திய இந்த வான்வழி தாக்குதலை வெள்ளிக்கிழமை லெபனான் சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஹபோஸ் நகரில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் ஒரு சிறுவன் மற்றும் 2 பெண்கள் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஜ்ராயிரி பகுதிகளில் நடத்திய தாக்குதலில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த வியாழக்கிழமை இரு தரப்பிற்கும் இடையே நடந்த மோதலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து இதுவரை உயிரிழந்த இஸ்ரேலிய படையினரின் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. இவை காலை நேர பிரதான செய்திகள். நேர்கள் மீண்டும் இணைந்திருங்கள் எமது பகல் நேர செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.